அது என்ன வேலைங்க, பயங்கர போர் அடிக்குது, இதெல்லாம் ஒரு வேலையா? நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சாலோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சாலோ வேலை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, பார்க்குறோம் பேசுகிறோம், என்னென்னமோ நடக்குது. ஆனால் இது உட்காந்துட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு சும்மா தொடச்சி பின்னில் எடுத்து அடிக்கிறது, இதெல்லாம் ஒரு வேலையா? என்னென்னா இதுதான் வேலை, இதை செஞ்சாகணும், ஆனால் போர் அடிக்குது அப்படின்றாங்க. இந்த வேலையை நான் எப்படி இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குற மாதிரி பண்ணுறது அப்படின்னு அவருக்கு புரியலைங்க. ஒரு வாரம் 10 நாளே இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு எல்லாரும் நின்றுக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து 30 வருஷமாக இதே வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. எப்படி? நான் போய் அவங்க கிட்ட பேசினேன், ஏன் நீங்கள் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே இதெல்லாம் ஒரு வேலையா, பயங்கர போராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்புறம் தான் நான் யோசித்தேன், நீ இதே வேலையை 30 வருஷமாக செஞ்சிட்ருக்க. நீ வந்து என்கிட்ட எனக்கு வேலையை மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷமாக நீ என்ன வேலை கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன். மீனிங் கேஷ் கவுண்டர்லேயே கூட ஒன்று உட்கார வச்சுருப்பேன். உன்னை விட நம்பிக்கையானால் வேறு யாரும் எனக்கு இருந்திருக்க முடியாது. ஆனால் நீயும் கேட்கல, நானும் அதை பற்றி யோசித்ததில்லை. நீ வந்து தொடச்சி அடுக்க சொன்ன அந்த வேலையை நீ கொடுக்குற சம்பளத்துக்காக நான் செய்கிறேன். ஆனால் எனக்கு அதில் இருக்கிற அப்ஜெக்டிவ் என்னென்னா, 30 வருஷமாக நானும் ஒரே மாதிரி காலிஃப்ளவர் 2 கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து என் வேலையை நிறுத்த மாட்டேன். நீயே என்னை வேலையை மாற்றிக்க சொன்னாலும் நான் மாற்றிக்க மாட்டேன். சொன்னோன்னே இவருக்கு இந்த மாதிரி ஒரு செய்கிற வேலையில் இப்படி ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்க முடியுமா அப்படின்ட்டு முதலாளிக்கு ஆச்சரியம். ஆனால் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த வேலையை எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு அவர் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தால் இப்படி வந்து அவருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இருந்திருக்க முடியும். ஸோ இதுதான் இன்வால்மெண்ட், இந்த ஜாப் வாட் வி டூ ஆர் ஜாப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இதுதாங்க.